நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆமே? ஆமா ஈஸ்வர். தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே. இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே. அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இந்த நேரத்தில் இப்படி ஆயி போச்சு. அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல இருக்கு. அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடைக்கல. உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? ஓ குரூப். சீரியஸா இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கறியா? கவலையே படாதீங்க, என் பிளட் ஓ குரூப் தான். இது உன் பிளட் ஓ குரூப்பா? எஸ். ஓ குரூப்பா? எஸ் எஸ். டாக்டர் ஐயோ, என் உடம்பெல்லாம் கருப்பாய் போச்சே. டாக்டர், உன் தங்கச்சி உயிர் பழச்சாச்சு. அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர். அவர்தான். ஈஸ்வரா வானும் மண்ணும் ஹேண்ட்ஷேக் பண்ணுது உன்னாலேஸ்வரா. ஈஸ்வரா வானும் மண்ணும் ஹேண்ட்ஷேக் பண்ணுது உன்னாலேஸ்வரா. நீரும் நெருப்பும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னாலேஸ்வரா. மயிலையிலே கவாலேஸ்வரா, கைலையிலே பரமேஸ்வரா. மயிலையிலே கவாலேஸ்வரா, கைலையிலே பரமேஸ்வரா. முட்டிய மேகங்கள் மழையாய் பொழிந்தன ஈஸ்வரா. செண்பகா, செண்பகா. அண்ணா. சுமாரு. தங்கச்சி, தங்கச்சி இங்க பாருங்கண்ணா. கருவாச்சி, சுமார் கருவாச்சி. ஐயோ, நான் தான் உன் தங்கச்சி செண்பகம். தங்கச்சி, தக்காளி பழமாட்டு இருந்தியம்மா. உன் மேல யாருமா இப்படி தார ஊத்துறது? வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான். அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. மாப்பிள்ள, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சிகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு, சொத்து எதுக்கு, சொகம் எதுக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்ல. கட்டின புடவையோட அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும். மாப்பிள்ள, கல்யாண பத்திரிக்கை கிடைக்காதீங்க மாப்பிள்ள. அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கலரே மாறி போச்சு. இனிமே கல்யாணம் நடந்தானே கர்மாதி நடந்தானே. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. பளபளான்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அமாவாசை அன்னைக்கு இருட்டாகிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. இவள கல்யாணம் பண்ணி வெள்ளை பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். வெள்ளை பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காத. மாப்பிள்ள, மாப்பிள்ள. ஈஸ்வர், எல்லாம் ஓகேயா? சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? 1 லிட்டர், 2 லிட்டர், 10 லிட்டர் சொல்லுங்க, தரேன். நீ கெட்ட. என் உடம்புல ஓடுதே ரத்தம். அந்த ஒரு சொட்டு கூட கொடுக்க தயாரா இருக்கேன். எனி ஹெல்ப்? நோ ஹெல்ப். தேங்க்யூ. என்ன ஐட்டம் வேணும்? எனக்கு ஜிம்மி. எனக்கு பிராண்டி. சாப்பிடு. அண்ணா, அது ரேட் ஐட்டம்னா? நான் பழமா சாப்பிட்டாலே சீத்தா பழம், கமராரஞ்சி தான் சாப்பிடுவேன். அப்புறம் இது மட்டும் என்ன, எனக்கு பொம்பளை கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும். சரி சரி, ஊத்திக்கங்க. என்ன வாசனையா காணா? ஐயா, என்ன பழுத்த கிடக்குது? ஐயோ, அத பைத்தியக்கார பசங்களா, இதையா குடிச்சீங்க?
நான் அடையாளம் தெரியறதுக்காக சீமனை ஜின் பாட்டிரியா விளக்கடைய பிராந்தி பாட்டிரியா ஊற்றி வச்சிருந்தாண்டா குடிச்சிட்டீங்களா தமிழ்நாட்டு பேச்ச கேட்டு குடிச்சிட்ட வயிற்ற கலக்குதே அவசரம் தெரிய மாட்டேங்குது எனக்கு இருங்க வந்துட்டு இருக்கேன் ஐயோ கடவுளையா பாத்ரூம் இவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களே உங்களுக்கு என்ன ஆச்சு புடுங்குது பேதி நிக்க மாட்டேங்குது பம்பு செட்ல போற மாதிரி போகுது நிக்கணுமா இப்போ 2 பேத்துக்குமே நின்னு போயிரும் பாரு இந்த துணியை நீயாட்டு இந்த துணியை நீயாட்டு ஆட்டோமேட்டிக்கா 2 பேத்துக்கு நின்னு போயிரும் பாரு ஏங்க சிகப்பு துணி ஆட்டினா பேர் எப்படிங்க நிக்க இந்த சிகப்பு துணி ஆட்டினா தண்டவாளத்துல வர்ற ரயிலே நிக்குது எது அவ்வளவு பெரிய ரயிலே நிக்கும் போது இத்துணூண்டு பேதி நிக்காதா பேதி நிக்காதா எனக்கு பேதியே பரவாயில்லப்பா தப்பா எடுத்துக்காதீங்க இந்த துணியை நீங்களே ஆட்டி விட்டுருங்க என்னடா மறுபடியும் நண்டு காலம் உள்ள போயிட்டு அச்சோ எவன் கண்ணுல படக்கூடாது நினைச்சா அவன் கண்ணிலே பட்டுட்டுனே என்னங்க ஆட்டோ வச்சுட்டு இந்த முடிவு வந்துட்டீங்க எந்த முடிவு டயர்ல எடுத்து போறீங்க தூக்க மாட்டே தானே அடிங்க நான் ஏன்டா தூக்க மாட்டேங்கன்னு நான் கல்லடைக்கு போறேன்டா உங்களுக்கு என்ன தலையெழுத்து நான் உன்ன மாதிரி ஒண்டி கேட்ட இல்ல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணும் அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம வேலைக்கு போறேன் நானும் வருவேன் ஐயோ நீ வேணாம்ப்பா உனக்கு 1000 வேலை இருக்கு அதை போய் செய் உங்க கூட வரதான் என் வேலை ஐயோ நான் தனியா உழைச்சுக்கிறேன் தனியா சம்பாரிச்சுக்கிறேன் ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நானும் உதவுறேன் அடே அணில் வேற பெருச்சாளி வேற அதுவா முக்கியம் உங்க தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் போங்க தள்ளாதடா ஏங்கப்பா எவ்வளவு பெரிய கல்லு கல்லுதான் நான் என்ன தங்க சுரங்கம்னு சொன்னேன் ஏங்கப்பா ஏங்க எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே எனக்கு ஒரு இலக்கா ஒதுக்கி கொடுங்களேன் ஆமா நான் கல்வித்துறை காவல்துறை உள்துறை வெளித்துறை பரிசுத்துறை படகுத்துறை இப்படி பல இலாக்கா வச்சிருக்கிறேன் அதுல உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுக்குறேன் போடா நாயே நானே கல் உடைச்சு கஷ்டப்படுறேன் உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன் என் கஷ்டமே நீதான் பங்கு போட்டா ஒன்னதான் போடணும் இது என்ன தபால் பெட்டியா பாம் பெட்டி இது என்ன செய்யறது ஏய் இங்க பாரு இத 2 கையிலயும் புடிச்சிட்டு இப்படி அமுக்குனா பாம் வெடிக்கு அண்ணே இந்த விளையாட்டு எனக்கு கொடுக்கணே டேய் இது பாம்டா உனக்கு தெரியுமா எங்க ஊர்ல எத்தனை சைக்கிள் காத்தடிச்சிருக்கேன் அப்படியா சரி பாரு இத எடுத்துட்டு போய் இந்த ஒயரையும் எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன் கொடுத்துட்டு உன்னை அமுக்கும்ப நீ அமுக்கிரு வேலை முடிஞ்சிரு 2 பேரும் சேர்ந்து போயிடுவோம் சரிங்கண்ணா சரியா சரிங்கண்ணா டேய் கரெக்டா அமுக்குவியா கரெக்டா அமுக்கிறேன் அதான் டேய் எப்படி அமுக்கு தெரியுமில்ல தெரியுண்ணே டேய் பாம் வச்சிட்டேன் எப்படி அமுக்குன்னு தெரியுமா செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா அடி சின்னக்கா நீ சிட்டாக பறந்தது என்ன சொல்லக்கா ஹை ஆத்துல காத்தடிச்சா அலையாடும் கெண்ட விளையாடும் அண்ணே ஹை பாஸ்டாடி லோட் ஆகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற டிஸ்டர்ப் நான்சென்ஸ் பொம்பளைங்க மாவாட்டுற இடத்துல பொம்பளைங்க தயிர் கடையில இடத்துல உனக்கு என்ன வேலை உங்களை தானே பார்க்க வந்தேன் என்ன பார்க்க வரனா இங்க நாய் வரணும் அண்ணி வெண்ணெய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவன் வெண்ணையும் எடுப்பா தொன்னையும் எடுப்பா டேஸ்டா இருந்துச்சு எருவ பாலா பசும்பாலானே நாய்ப்பால் வந்தமா குடுத்தா நக்கிட்டு போமான்னு இல்லாம எருமை பாலா பூனை பாலான்னு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிற என்ன விஷயம் நம்ம கிட்டாமறதுக்காரல நம்ம ஒரு தியேட்டர்ல ஈஸி கிடத்துக்காரல அந்த தியேட்டர்ல உங்க போட்டாவீங்க அண்ணி போட்டாவீங்க ஒரு அடி தள்ளி நில்லு மாட்டணும்னு ஆசைப்படுறாரு எங்க போட்டது பரசாட்டி பறக்கிற அளவுக்கு லோட் ஆயிடுச்சுப்பா ஏன் நாத்தம் தாங்க முடியலையாக்க இந்த லவுட்டு தானே வேண்டாங்க இடிச்சன்னா ஏண்டா டேய் அந்த படத்தில் நடிச்ச கதாநாயகி போட்டோவையே அரையும் குறையுமா ஓட்டுவானுங்க அவனுங்க எங்க போட்டோ இருக்கிற சினிமா கொட்டையில மாட்டுறாங்க வெளியூர்காரரு நம்ம ஊருக்கு தொழில் செய்ய வந்திருக்காரு
உள்ளூர் பெரிய மனுஷன் தெய்வம் வேணும்ல, அதுக்கு தான். சரிடா, நான் பெரிய மனுஷன், என் போட்டோவை மாட்டுறேன். ஓகே, இவ போட்டோ எதுக்கு மாட்டுறேன்? ஏய், இருக்கிற போட்டோலயே நம்ம 2 பேர் போட்டோ நல்ல போட்டோ ஒன்று தான் கையில் விடு. பாரு, போட்டோ ஒண்ணு செம்பரியால குச்சி மாதிரி ஜங்குன்னு குடிச்சு போற பாரு. ஏய், இங்க வா. தியேட்டர்ல ஜனங்க குப்பு குப்புன்னு வர்றாங்க பாரு, அந்த இடத்துல என் போட்டோவை மாட்டு. கலெக்ஷன் எனக்கு கூட கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். ஆனா இவ போட்டோ மாட்டின கலெக்ஷன் அள்ளிக்கலாம். அவ்வளவு ராசியான பொண்ணு. இவளை கட்டிட்டு வர்றதுக்கு முன்னால 50 ஏக்கர் இருந்தது. இப்ப அரக்காணிக்கு நான் சிங்கி அடிக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேன். நாளைக்கு இருந்து நம்ம இந்த ஊர்ல ஒரு ரேஞ்ச் ஆகிடுவோம். அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. போட்டோவை தேடி தேடி காலே வலிக்குது. ஏங்க அந்த கலர் வாங்கி கொடுங்க. அடிச்சனா தலை வயிற்றுக்குள்ள போயிடு. கலர் குடிக்கிறாடா கலர். நான் சினிமா காசு கொடுத்து வர்றது அபூர்வம். கலரா உங்க ஒப்பங்காலத்துல கலர் நீங்க கண்ணால பாத்துருக்கீங்களாடி? அந்த பார் பைப்பு 2 கை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு வா. போட்டோ இங்கதானே மாட்டேன்னு சொன்னா, டிக்கெட் ரூம்லையும் காணா, மேனேஜர் ரூம்லையும் காணா, எங்க மாட்டிருப்பான்? மாமா சூப்பர், மாமா சூப்பர், எது சூப்பர்? சூப்பராடா, சூப்பராடா. எங்க பறிச்சு கொட்டி பிறந்தவன் சார்? எப்பளம் போல் நொறுக்குகிறதா? வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறதா? என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்துச் சொல்கிறேன். வாருங்கள் வாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், தாங்கிக்கணும். டாக்டர், என்ன ஜோசிய திலகத்தை வேனுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000ல் ஒருவன். நாயே, இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. அவனை தொட்ட நீ கெட்ட. அதே மென்டல், இன்னைக்கு நீ பண்டல்டா. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் தின்ற புண்ணை உள்ள கூட்டம் உண்டு. உன்னோடு ரத்தம் தின்ற புண்ணை உள்ள கூட்டம் உண்டு. 2 ஒன்று பார்க்கும் வரைக்கும் அடர் 2 கண்ணில் இல்லை உறக்கம். சமத்தம் மாவனே, உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி நீ அவதாரம் இல்ல, சவதாரம்டா. நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, அவனை உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீயே என் தாலியை பறிச்சிடாத. உசுறு போனா தானே தாலி பறி போகும். உசுர மட்டும் அவங்கிட்ட விட்டுற, பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற. வாடா வாடா வாடா, வந்துடுறா. டேய் வாடா வாடா. இங்க பாருங்க ப்ளீஸ், 1 மினிட். டேய், ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் 1 நிமிஷம் 1 நிமிஷம். டேய், 1 நிமிஷம் தர்றேன், என்ன பண்ணிட்டு வரையோ பண்ணிட்டு வா. இங்க பாருங்க, நீ காலை வெட்டுங்க, கையை வெட்டுங்க. ஆனா காலம் பூரா நீங்க தான் சோறு போடணும். முதல்ல உன்னை கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன். ஐயோ ஐயோ, என்ன நொண்ணா? வேணாண்ணா, நீ வேற ஒரு ஆம்பளைய பாத்துக்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இவன் ஒரு தொடர் கதை. இவனை நான் கீராம விடவே மாட்டேன்.
தொக்கு தொக்கு என் காலில் தொக்கு ஒண்ணு காட்டி பரவாயில்ல. இதே அவங்க அப்பன் காலில் விழுந்துட்டா அவன் தொக்கு விட்டு இருந்தான்னா நம்ம மொத்த பேரும் தொக்காகி இருப்போம். ஏன் கிடந்து அலையிறீங்க? நேருக்கு நேரா பார்த்து ஒரு முத்தம் வேணும்னு கேட்டு போறதுக்கு இல்லாம அமெரிக்காவை பாரு, ஜார்ஜ் புஷ் பாருங்கிறியா? அதெல்லாம் அவளுக்கு புரியுமா? அவதான் உன்னை மதிக்க மாட்டேங்கிறாளே. அது நம்மள பாக்குது இல்ல? எங்க பாக்குது? பாக்குது, நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. வந்ததுல இருந்து உங்க 2 பேரும் தானே கவனிச்சிட்டு இருக்கிற. சும்மா நீதான் கொசுத்துக்கு பின்னால ஓராச்சி சுத்தி சுத்தி வர்ற. அவ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. வேலைக்காரங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறா. உன்னை முக்கா துட்டு கூட மதிக்க மாட்டேங்கிறா. அதுக்கு நம்ம கிட்ட வெக்கமா இருக்கு. யாருக்கு? இந்த ஊர்ல கீட்டாம்பாளையத்துக்காரங்களுக்கு ஏதுப்பா வெக்கம்? மடங்குதா இல்லையான்னு பாருங்க. மடங்கிறதுக்காக பனை வரையா? நீங்க போய் பாரியா, ராத்துல லோ லோன்னு அலைஞ்சிட்டு இருக்காத. அண்ணா, உங்களுக்கு லுக்குகளை பத்தி எல்லாம் தெரியும். ஆமா ஆமா ஆமா. இது பாரு, அவங்க ஆயா ஒரு 90 வயசு கிழவி ராத்துல வெத்தலை வாக்கு டொக்கு டொக்குன்னு இடிப்பா. அந்த சத்தத்தை கேட்டு அவளை தட்டி எழுப்பிடாத. அவன் ஊரை கூட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருவான். வெகத்தாளா? யாருக்கு? உங்களுக்கு. ஏன் எரியுதாக்கு? போய் பாடு. பாரு, நீ இன்னைக்கு ஊர் சுத்தி அடி வாங்கிட்டு வர போற. டூரிங் டைஸ் கூட்டு போய் முறுக்கு வாங்கி தரேன் பாருங்க. பாக்கலாம் போ. தொக்குறானுங்களா ஐயா தொக்கு? இவர்களுக்கெல்லாம் தொக்குறதுக்கு ஆள் கிடைக்குது. எனக்கு ஒரு பல்லு போல கிளவி கூட கிடைக்க மாட்டேங்கிறல. தொக்கா தொக்கு. இந்த தொக்கு எதிர போய் முடியுமோ? நிறுத்தி ஆட்டோவ. ஹாய் பேட் பாய். சட்டப்படி ஆட்டோல 3 பேர் தான் போக முடியும். இப்படி ஒரே நேரத்தில் எல்லாரும் வந்தா எப்படி? பாட்மா ஏயா எங்க தலையை கடத்திட்டாங்க. நாங்களே சைக்கிள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதை மீறி நீ ஆட்டோ ஓட்டுற? ஏம்பா, உங்க தலைவியை நானும் ஆட்டோவில் கடத்தினேன். நம்ம கிட்டே ரவு சொல்றிய. இனி வாயால பேசி பிரயோஜனம் இல்ல. ஐயோ, தலைவர் போட்டோ. நான் நிரந்தர ஆட்டோக்காரன். என்னை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. டயலாக் ராங்கா இருக்கு. ஏய், போட்டோ கட்டுறா. அடிமேல் அடி விழுகிறதா? வேதனையும் சோதனையும் கைகுலுக்கிக் கொள்கிறது. கவலைப்படாதே, உன் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன். கையை நீட்டு. கையெல்லாம் தூக்க முடியாது, வேணா எடுத்து பாத்துக்க. போன ஜென்மத்தில் நீங்க சுவாகா முனிவரா இருந்திருக்கீங்க. ஓ, போன ஜென்மத்துல நான் முனிவரா? ஆமா, உங்களுக்கு எதிரியா சடுகுடு சாமியார் இருந்திருக்காரு. என்னது புடுபுடு சாமியாரா? சடுகுடு சாமியார். அந்த ஜென்மத்தில் நீங்க அவர் துண்டால் அடிச்சே கொடுமைப்படுத்திருக்கீங்க. அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் இந்த ஜென்மத்துல சிவசிவ ஈஸ்வரர் அவதாரம் எடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கார். போன ஜென்மத்தில் நீ அவர் துண்டால் அடிச்சபோது அவரால் இந்த துண்டை புடுங்க முடியல. இந்த ஜென்மத்துல ஒரே புடுங்க புடிங்கிடுவாரு. அவர் என்ன பெரிய அவதாரமா? அப்படிலாம் அனாவசியமா பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். புடிங்கடா மரியாதை. அவர் கடவுள் மாதிரி சோதனை எல்லாம் கொடுப்பாரு. நீதான் பொறுத்துக்கணும். எப்பவும் போல கோவப்பட்டு அவரை தொட்ட நீ கெட்ட. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க தொடுவேன்? ஆமா, அந்த அவதாரத்தை நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பா தான் இருப்பான். ஆமா, நம்ம நாட்டுல 99 பேர் கருப்பா தான் இருக்கானுங்க. எவனோ எப்படியோ சிகப்பா பிறந்துறான். அவனுக்கு கொடுக்கிற தொல்லை தாங்க முடியல. அடுத்தது, எவன் ஒன்னு உரிமையோட மகனேன்னு கூப்பிடுறானோ அவனே அவதாரம். ஆமா, அந்த அவதாரம் இப்ப எங்க இருக்கு? இங்க இருந்து சரியா 210 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அழகிய கிராமம் இருக்கு. அங்க அந்த அவதாரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயார்த்தம் முடிஞ்சதுல எதுக்கு சாப்பிடணுமே? பசிக்குத? ஏண்டா, நானே மாப்பிள்ளை வரணும் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாய்க்கு சாப்பாடு முக்கியமா? போடா. ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா பல பூட்டுகள் உடைச்சிருந்தா நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கலாம். என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திருக்கலாம். அந்த ஜோசிகாரன் வேற உன்னை நோக்கி ஒரு அவதாரம் வரப்போகுது, உன்னை பார்க்க போகுதுன்னு சொன்னானே. என்னைக்கு அந்த அவதாரம் என்ன நோக்கிறது, என்ன பாக்குறது? இதுதான் அந்த அவதாரமா? ஆட்டோ வருமா? என்னடா பேபே, நான் என்ன ஊமையாடா? இல்ல, நீங்க தானே செய்ய கட்டுனீங்க. ஓ, திமிரா? உன்ன மாதிரி கரல கட்டைகள ஆட்டோ வராது, நடந்து போ. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீ என்ன அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டனா? இல்ல, பல் கிளின்டன். என்னது பல் கிளீன் பண்றவனா? என்ன கிராமத்தான் கருப்பா இருக்கான்னு பாத்தியா? ஈஸ்வரன் பரம்பரை அழிச்சிருவாளிச்சு. ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பா தான் இருப்பான். ஓ, ஆட்டோ வருமா வராதா? ஆட்டோ வெயிட்டிங். மகனே, ஆட்டோ வருமா வராதா? எவன் ஒன்னு உரிமையோட மகனேங்கிறானோ அவனே அவதாரம். அவதாரம் அவதாரம் அமருங்கள். கொஞ்சம் கையெடுங்க.
கையெடுங்க. இத புடுங்குறது கஷ்டப்பட்டீங்களே பாத்தீங்களா? ஒரே புடுங்க புடிக்கிட்டேன். ஒரே புடுங்க புடிங்கிடுவோம். இதுதான் அவதாரமா? அவதாரம் இனிமே ஆட்டோ வராது. அதான் ஒரே புடுங்க புடிக்கிட்டீங்களே. நான் கலெக்டர் வீட்டுக்கு போனோம். உங்களுக்கு ஆட்டோ தானே வேணும்? வேற ஆட்டோக்கு ஏற்பாடு பண்றேன். ஆட்டோ யாருங்க? மாப்பிள ஐ ரஜினி வெள்ளத்தாடி கருப்பு முடி. டேய் தாடி வச்ச ரஜினி மீசை எடுத்த கமலா. என்ன தத்துவம் இது? சோப்புடா. சோப்பா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? தம்பி கருவாயன். மீன் குழம்பு வைக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கருவாடு வரும்னு. என்ன இப்படி திடுத்துப்புன்னு வந்திருக்க? சரி என்ன கல்யாண பத்திரிகை கொடுத்துருவது சொல்லிச்சு. பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டானா? ஏன் தம்பி ஆச்சே. சரி சரி சாப்பிட சொல்லுங்க. யார? என்னதான்? ஏண்டா இப்பதானே வந்திருக்க, குளிக்க வேண்டாமா? நான் அப்புறம் பாத்துக்கலாம். சமைக்கிட்ட எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. பல்லு வளர்க்கனியா? யானையெல்லாம் பல்ல வளர்க்குது. அசிங்கம் பிடிச்சப்ப. நீங்க யாரு என்னங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுகிட்டீல்ல? கப்பு நமிக்க வெளியே விட்டுறாத. அப்படி சொல்லாம இருக்கணும்னா நீங்க என் தலையில சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னன்னு? இனிமே நான் அடிக்க மாட்டேன். இனிமே உன்ன அடிக்க மாட்டேன். அண்ணா இந்த ஊர்காரனுக்கு சில பேரை நம்ம ஊர்காரனுக்கு வெட்டிட்டாங்கிறத இப்ப பிரச்சனையே. ஆனா நம்ம ஊர்காரனுக்கு நிச்சயமா அப்படி எல்லாம் பண்ணல. நான் விசாரிச்சிட்டேன். இதை நாம தீர்த்து வச்சாத்தா ரெண்டு ஊருக்கு பிரச்சனையே சரியாகும். எனக்கு என்னமோ இந்த பப்ளி மாஸ் தேவராஜக்கான அவங்களோட கருப்பா குட்டை ஒருத்த சுத்தி இருக்கானே, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருப்பாங்கன்னு ஒரு டவுட். இவ்வளவு நேரம் சுத்தி வளைச்சு ஒரு சொந்த பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டியா? என்ன நொன்ன பரிமளத்தை உங்க ரெண்டு பேர்ல யாரு கட்டிக்கிறதா பிரச்சனை? இத சர்வதேச பிரச்சனை ஆக்கிட்டியா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் நம்ம ஊர்க்காரங்க போறா இந்த பரதேச நாய்கிட்ட பூமி அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்காங்க. இவன் சீப்பா பூமி அடிச்சுக்கலாம்னு பாக்குறான். வெள்ளம் நல்லா வந்து பணத்தை கொடுத்து பத்திரத்தை மீட்டா அதனால தண்ணியை கட்டு வெள்ளாமையும் கட்டு. ஓ அப்போ தண்ணியை கட் பண்ணா வெள்ளாம விளையாது. ஆமா அப்பா அப்பப்பா சிங்காரப்பா இது ரொம்ப தப்பப்பா. நீ தண்ணியை கட் பண்ணினா மிதிபடுவப்பா. சுப்பிரமணி இப்ப தண்ணியே நிப்பாட்டி விட்டான். ஊரு ரெண்டாயி போச்சு. வெளியூருக்காரன் இந்த ஊர் மண்ணவே மிதிக்க முடியல. இந்த ஊரு பொண்ண அவன் எப்படி கட்ட முடியும்? அதனால ஒரே கல்லுல தூங்க. என்ன திமிர் இருந்தா டூ மேன் பம்பா. ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லாம அலிமாரி பேசிருக்கான். விட்டு இன்னைக்கு கை காலையில பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். என்ன தைரியம் இருந்தா நம்ம எதுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான் நாய். வாங்கண்ணே இப்பதான் வரீங்களா? உட்காருங்க. பிரச்சனை தீர்ந்து போச்சு. இப்ப சொல்லு அண்ணா. பஸ்ல பார்த்த பொண்ணு கண்டிப்பா பக்கத்து ஊர்காரியா தான் இருக்கணும். இந்த திருவிழாக்கு எல்லா ஊர்ல இருந்து பொண்ணுங்க வந்திருப்பாளுங்க. கூட்டத்துக்குள்ள நல்லா தேடி பார்த்தோம்னா நிச்சயமா என் கதாநாயகியை கண்டுபிடிச்சிடலாம். சுப்பிரமணியா கொடலாட்டத்துல சுத்தி இருந்தாலும் 4 சுத்து சேர்த்து சுத்தி இருக்கலாம். உன் கூட சுத்துறது வெட்டி சுத்து. அவெல்லாம் வரமாட்டான். அண்ணா வரும்னா முக்கியமான இடத்துல இருந்து எனக்கு தகவல் வந்திருக்கு. எங்க போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா சொம்போட வருதா இல்லையான்னு பாருங்க. நீ தான் மினுக்கு மினுக்குன்னு சட்டையை போட்டு சுத்துற. நம்ம ஊர்ல எவ்வளவுமே ஒரு செட் ஆக மாட்டேங்கிறான். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால பாக்குறது இல்ல. சார் நீ காலையில இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் தானே சுத்திட்டு இருக்கிற. நமக்கு இத்தனை நாளா பொம்பளை நாளா பிடிக்காம இருந்தது. இந்த பொண்ணை பார்த்ததுக்கு வந்து ஒரு டைப்பா. என்னப்பா இப்படி மொத்தமா கையை காட்டினா 4 அண்ணன் கீரி புள்ளி சேவிங் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்கு. இதுல எந்த டிக்கெட்? அது நடு சென்டர்ல மஞ்சள் கலர் பாவாடை பச்சை கலர் ஜாக்கெட் போட்டு வருது அந்த டிக்கெட் தான். சரிதான். வணக்கம். என்ன நீங்க லவ் பண்றீங்க? என்னமோ எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க மாதிரி இப்படிங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஒரு பொண்ணை காலங்காத்தால பார்த்து குட் நைட் அப்படின்னு செய்யலா சொன்னா வார வந்துட்டு போறா. அது சரி. ஆள் எப்படி இருக்கு? ஆளு சூப்பரா தான் இருக்கா. நல்ல மூக்கு முடியுமா லட்சணமா. நம்ம சாதி ஜனத்திலேயே இப்படி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்காதுல்ல. கிடைக்காது. யாருக்கும் கிடைக்காது. உனக்கும் கிடைக்காது. சுரேர
உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். என்ன இப்ப சொல்லுங்க, என் ஒசரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒசரம், என் கலருக்கு தகுந்த மாதிரி ஒரு கலரு, என் பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம், என் கண்ணுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணு, எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ணா உள்ள போய் தள்ளி விட்டுருவேன். சரி அதை விடுங்க. இவ்வளவு அம்சமா அடக்கமா சாந்த சுரூபமா அமைதியா ஒரு பொண்ணு யாருக்காச்சும் கிடைக்குமாண்ணே? நாக்கு சரியில்லைன்னா வாய்தான் நாரும், ஆனா வாக்கு சரியில்லைன்னா வாழ்க்கையே நாரிடும். எங்க கொஞ்சம் ஊது. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இதெல்லாம் வாயி. டேய், வாயை பத்தி நீ பேச. அதை விடுங்கண்ணே. ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே நான் இடது கண்ண தானவ தரம்னு ஒத்துக்கிட்டாரு. இடது கண்ணா? டேய், எனக்கு வலது கண்ணு போயிருக்க, எப்படா மேட்ச் ஆகும்? கண்ணு ரெண்டு தான், ஆனா பார்வை ஒண்ணுதானே. அப்படி போடு. வர்ற பாட்டிட்ட பேசி முடிச்சிருங்க, அப்புறம் நீங்க பாக்குற பார்வை ராஜ பார்வை தான். ஆஹா, உயிரோட இருக்கும் போது எனக்கு கண்ணை தானம் பண்றேன்னு சொல்ற அந்த தர்ம கருத்தா எங்கே? அந்த வள்ளல் எங்கே? அந்த கர்ம வீரர் எங்கே? ஏய், என்னடா இது மிருகம் கத்துற மாதிரி சவுண்ட்? வாங்கய்யா. யார் இவரு? இவர்தான் உங்களுக்கு கண்ணை கொடுக்க போற பிரபு. அப்படியா? பணம் ரெடியா இருக்கா? இந்தாங்க, உங்க கையாலே கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 லட்சம் ரூபாயா? ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 5000 தரணும். நீ 20ஆவே எடுத்துக்கோ. உனக்கு 35000 தரணும். அப்ப 40 வச்சுக்கோ. உனக்கு 20000. அப்ப 25 வச்சுக்கோ. உங்களுக்கு எனக்கு 10000. 10 தானே, 15 எடுத்துக்கோ. மீதி இருந்தா பால்காரனு கணக்கு தீர்த்து. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பிரிச்சு எடுத்துக்காங்க. என்னது கடன் சொல்ல? கண்ணை கொடுத்து கடன் அடைக்கிறாரா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம் பிரபு. என்ன கும்பிடாதீங்க. உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரே, அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அவர் தெய்வம்ங்கிறது எனக்கு தெரியுங்க. ஐயோ, 2 பேரும் மாறி மாறி புகழ்றீங்களே, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. மேட்டுக்கு வாங்க. மேட்ரு என்ன? எனக்கு கண்ணு வேணும். கேளுங்க ஐயா, நான் உயிரோட இருக்கும் போதே என் இடது கண்ணை உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தன் கண்ணால கைய பார்க்கலாம், காலை பார்க்கலாம், மூக்க பார்க்கலாம், வாயை பார்க்கலாம், முதுக கூட பார்க்கலாம். ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ணை பாக்குற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா. எனக்கு தரேன்னு சொன்னீங்களே புனிதமான கண்ணு, அத கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க. ஐயா, பாக்கணும்னு சொன்னது நானு. அதான் காட்டுறேனே, பாருங்க. ஐயா, என்ன பாருங்க? அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கனே. ஐயா, பாக்கணும்னு சொன்னது நானு. ஐயா, காட்டிக்கிட்டே இருக்கனே, கண்ணை பாருங்க. ஓ, மேட்ரு அப்படியா? நீங்க எந்த கண்ணை குடுக்குறேன் எனக்கு? என்னுடைய இடது கண். அப்படியா? அப்ப வலது கண்ணை ஒரு கையால மூடிட்டு இடது கண்ணை மட்டும் காட்டுங்க. ஓ, காட்டலாமே. இது என்னது தெரியுதா? எதுவுமே தெரியலீங்களே. நல்லா பார்த்து சொல்லுங்க. கைய காட்டுங்க. கை இல்லாம இதான பையா தெரியல? நிழலாவது தெரியுதா? இருளாவே தெரியுதா? இருளாவே தெரியுதா? ஐயோ, அந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணுல வைக்கிறேன். சரி, போது கை எடுங்க. சரி, அந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணை காட்டுங்க. காட்டுறேன். இது எத்தனை? ரெட்டை. ஏண்டா, ஏற்கனவே செத்து போன கண்ணை எடுத்து எனக்கு வைக்கலான்னு பாக்குறியா? இதுக்கா 1 லட்சம்? டேய், நான் வந்து ஒத்த கண்ணனை அலைஞ்சாலும் அலைவனே தவிர சொத்த கண்ணனை அலைய மாட்டேன். அவனை தொட்ட நீ கெட்ட. நோ ப்ராப்ளம். எல்லாம் பச்சை பசேல்னு தெரியுதே. எண்ணெய் தேய்ச்சி குடிச்சதுல அந்த ஒரு கண்ணு சரியா போயிடுச்சு. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ணு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படா தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க. அதான் 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. தப்பா நினைக்காத. கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். வர்ற பார்ட்டி பெரிய மகான். ஆமா. டேய், இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படா பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னது? பேஸ் அட்ராக்ஷன். டேய், உன் வாழ்க்கையிலேயே நீ பேச பத்தி பேசக்கூடாது. மகான் வந்துட்டாரு. என்ன வேன் சிகப்பு கோமணம் கட்டி இருக்கு? என்னடா அது விளக்கு மாதிரி வேஷ்டி கட்டிட்டு வருது? அவர் தானே பணம் கொடுக்குற மகான்.
என ஆசையில் தினம் ஆராதனை. என்ன சாமி நீங்க என் காலில் விழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும், ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்யகோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தின் காலில் விழுறது ஒண்ணும் தப்புல, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். ஈஸ்வர் என்னடாது உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே. நான் எங்கேயோ போறது இருக்கட்டும், இந்த குடிஞ்சிருக்கிற ரிவர்ஸ் போக சொல்லு. அம்மா இப்படி வாங்கம்மா, வாங்க வாங்க சாமி, இந்தாங்க சாமி. சிஷ்யகோடிகளா, தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பானிக்கா பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பலம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க, நீங்க பாரு எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க, நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய் எதுக்குடா, என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்ண்ணே. வர 25 நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எதை? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேட்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன். நான் எங்க படிச்சேன்? இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய் இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வச்சுக்க, மரியாதையா கிட்னியை தர போறியா இல்லையா? கையேடுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, உன் ஆட்டிடுவாரு. இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவேன்டா. நீ என்ன மிரட்டுற, உன்னை சாபம் விட்டுருவேன். யாரு? ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவேன், நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருண்டா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் விட்டுட்டேன்டா. என்ன சத்தம்? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு.